வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணக்கூடிய ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தலாம். வறுத்த துவரம் பருப்பை ஒரு தட்டுல மாத்திடலாம். 2 கப் அளவுக்கு முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தலாம். எல்லா பொருளையும் லோ ஃபிளேம்ல வச்சு வருங்க, அப்பதான் பொடி வாசனை நல்லா இருக்கும். அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு மிளகை போட்டு நல்லா பாதி அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்தலாம். ஜீரகம் பொரிஞ்சு வரும், அந்த டைம்ல இதை எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா ஈரத்தன்மை போற வரைக்கும் வறுக்கலாம். இது கூடவே 15 வரமிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்தலாம். இதை தட்டுல மாத்தி இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ரசப்பொடியை பண்றதுக்கு மொத்தத்துல நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பொருள் எல்லாத்தையுமே. அதனால மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இப்ப அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டுருவோம். ரசப்பொடியை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாம். 6 மாசத்துக்கு இந்த பொடியை வச்சு யூஸ் பண்ணலாம். ரசம் பண்ணும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும்.